வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் அமுதச்சுடரின் சார்பான பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நிரம்ப ஆதரவு தந்து வருகின்ற ரசிக பெருமக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய சிந்தனைச் சுடரில் என்னுள் உதித்த கருத்தானது ஏழை பெண்கள் படும் பாட்டினை. வாருங்கள் அக்கதைக்குள் செல்வோம். ஒரு முறை பட்டினமாம் நகர்ப்புற மாடி வீட்டு ஜன்னல் வழியே அருகே அமைந்திருந்த சாதாரண அந்த குடியிருப்புகளை கண்டேன். கால்நடை மற்றும் பறவை இனங்கள் அந்த குடியிருப்பு பகுதியை சுற்றி வருவதையும் கண்டேன். அடுக்குமாடிகள் பகுதியில் பெரும்பாலும் வந்திடாத உயிர்வாழ் இனங்கள் அந்த குடியிருப்பு பகுதியில் நிறைந்திருப்பதையும் வட்டமிடுவதையும் கண்டு, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்பார்களே, அது சரியாகத்தான் உள்ளது என்றும் எண்ணி மகிழ்ந்தேன். அந்த ஜீவராசிகளை பற்றியும் நான் கணித்து வந்தேன். நான் கீழே இறங்கி போய் ஏழை எளியோர் வாழும் அப்பகுதியில் நோட்டமிட்டேன். எளிய மக்களை சந்திக்க விரும்பிய நான் பகல் 11:45 மணியளவில் அடிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அங்கு சென்றேன். முன்பின் தெரியாத என்னை கண்டதும் முகம் கோணாது வாருங்கள் ஐயா என்று புன்சிரிப்புடன் வரவேற்றனர். தாங்கள் யார்? இந்த சுடும் வெயில் பொழுதில் வந்து உள்ளீர்களே என்று சில பெண்கள் கேட்டார்கள். சற்று அமருங்கள் ஐயா என்று சொல்லி என் கண்ணெதிரில் இருந்த பானையில் உள்ள தண்ணீரில் ஒரு டம்ளரை என் கண்ணெதிரில் கழுவி அதை உள்ளே எடுத்து சென்று அதில் குளிர்ந்த நீர்மோர் எடுத்து வந்து என்னிடம் கொடுத்து எனது தாகத்தை தணித்தனர். என் மனதையும் குளிரச் செய்தனர். ஏழை எளியோரிடம் எத்தனை வரவேற்பு உபசரிப்பு உள்ளது என்று அந்த அன்பு உள்ளங்களுக்கு நான் மனதால் நன்றி கூறினேன். நான் என்னை பற்றியும் தற்போது மாடிக்குடியிருப்பில் வந்து தங்கியுள்ளமை பற்றியும் தெரிவித்தேன். வெயில் அதிகம் உள்ளமையால் மரத்தடி நிழலில் கயிற்றுக்கட்டிலில் அமர்ந்து இளைப்பாரி செல்லலாமே என்று அவர்கள் அன்பு கட்டளையிட்டனர். அதனால் அக்கட்டளையின் மீறவும் முடியாமல் அப்பகுதியிலேயே மாலை வர தங்கிட முடிவும் எடுத்தேன். அவர்கள் பேச்சு மற்றும் அங்குள்ள பெண்களின் கபடமற்ற உபசரிப்புகள் என்னை வியப்பில் ஆழ்த்திற்று. எங்கள் வீட்டில் மதிய உணவு சாப்பிடுவீர்களா என்றதும் எனக்கு காலை 11:30 மணி அளவிலேயே லஞ்ச் என் வீட்டில் எடுத்துக்கொண்டதை தெரிவித்ததால் மதியம் 2 மணிக்கு இளநீர் மட்டும் தந்து அதன் வழுக்கை பகுதியையும் எனக்கு வழித்து எடுத்து தந்தனர். அதனை நான் அவர்கள் அன்பிற்காக மறுக்கவில்லை, ஏற்றுக்கொண்டேன். சற்று இளைப்பும் ஆறினேன். பின்பு அங்கு வசிக்கும் ஏழை பெண்களின் அன்றாட வீட்டு பொறுப்பாம் உழைப்பினை கண்டு பிரமித்து போனேன். என்ன பாடுபடுகிறார்கள் இந்த வெயிலிலும்! எந்த ஒரு கருவியையும் பயன்படுத்தாமல் தனது 2 கரங்களை கொண்டே தன் உடம்பை கொண்டே இத்தனை வேலைகளையும் சோம்பற்படாமல் செய்கின்றார்களே என்றும் வியந்தேன். அந்த வேகாத வெயிலில் பஞ்சாயத்து குடிநீர் குழாய் தண்ணீரில் 1 மூட்டை துணிகள் இருக்கலாம். அதனையெல்லாம் போட்டு தண்ணீரில் போட்டு முக்கி சோப்பு போட்டு கசக்கி கொண்டும் இருந்தனர் சில பெண்கள். சிலர் அந்த வேலையை முடித்து வெயில் படும்படியான கொடி கயிற்றில் துணிகளை காய வைத்து கொண்டிருந்தனர். தாங்களும் சேர்ந்து காய்ந்தனர். சில பெண்கள் வெளிப்புறம் உள்ள செங்கல் அடுப்பில் சில விறகுகளை வைத்து எரிய விட்டு சமைக்கவும் தொடங்கினர். வேலை பளுவும் வெயிலும் அவர்களை வாட்டி எடுத்ததை கண்டேன். வயதான பாட்டிமார்கள் கூட பெரிய போர்வை ஒன்றை எடுத்து துவைத்து அத்துணியை தண்ணீரில் முக்கி எடுத்து குனிந்தபடியும் நிமிர முடியாத நிலையிலும் மூச்சு இறைக்க திணறியபடி அவர்கள் உடம்பில் வியர்வை உப்பு பூக்க
துவைத்து சுத்தம் செய்து கொண்டிருப்பதையும் கண்டேன். என் கண்களில் இரத்தம் வழிந்தது என்றே சொல்ல வேண்டும். வயதான இந்த காலத்தில் இந்த பாட்டிமார்களுக்கு கூட ஓய்வு கொடுக்க, அவர்களுக்கு துன்பமில்லாமல் இடர்படாமல் இருக்க யாரும் உதவவில்லையே என்றும் நான் என்னக்குள் எண்ணிக்கொண்டேன். சில மாலை வேளை டிப்பனுக்கு தங்கள் கைப்பட குடைவுக்கெல்லாம் குடக்கல்லில் அரிசி உளுந்து போட்டு கைவலிக்க அரைத்து ஆட்டிக்கொண்டிருப்பதையும் கண்டேன். அப்பப்பா, எந்திரங்கள் செய்யும் வேலையை இந்த மனித எந்திரங்கள் செய்கின்றன என்றும் வியந்தேன். மேலும் சில பெண்கள் தங்கள் கைப்பட சமையலுக்கு மிளகாய் சாய்ந்தை அம்மியில் வைத்து அரைப்பதையும் கண்டேன். அல்ல சாந்து அல்ல, முதலில் அது மிளகாய் என்றும் உணர்ந்தேன். இதில் கொடுமை, அவரவர் வீடுகளில் இவர்களுக்கு வேலையில் உடன் ஒத்துழைக்க ஆளில்லை. வேலை பளுவை குறைக்க மின்சாதன கருவிகளும் இல்லை என்று உணர்ந்தேன். குடும்பத்திற்காக கடினமாக உழைத்து ஓடாய் தேய்ந்து கொண்டிருப்பதையும் உணர்ந்தேன். என் மனம் தாங்கிடாமல் உள்ளுக்குள் அழுதேன் என்றுதான் சொல்ல வேண்டும். சிலர் வீட்டில் எரியாமல் வீட்டின் மேல் வழியாக புகைச்சல் வருவதையும் கண்டு என்ன அங்கு அப்படி புகை என்றேன், சற்று நிதானித்து திகைத்தபடி. அதற்கு அந்த அம்மாள், இந்த மாதம் அரசின் எரிபொருள்களை வாங்காமல் பதிவு செய்யாமல் விட்டுவிட்டால் அந்த பவுனம்மாள் வாங்கி வந்த விறகும் ஈரமாய் பச்சை மாறாமல் அப்படியே இருப்பதால் அதனை வைத்து அடுப்பு மூட்டுகிறாள். அதனால் புகைச்சல் அதிகம் கூரையின் வெளியே வெளிப்படுகிறது. சரியான மதியம் 2 மணிக்கு பவுனம்மாளின் கணவன் கூலி வேலைக்கு சென்றவன் அப்போது பசியோடு வந்துவிடுவான் என்பதால் காலை உணவை கூட சரியாக சாப்பிடாமல் இந்த பவுனம்மாள் விறகை எரியவிட படும் பாட்டினை எண்ணுகின்ற பொழுது எவர் நெஞ்சமும் படபடக்கும் நல் இதயமாக இருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஸ்டவ் வைத்து கொள்ளலாமே என்றேன் பரிதாபத்துடன். அடிக்கடி மண்ணெண்ணையும் இப்பகுதியில் எங்களுக்கு கிடைப்பது அரிதாகிறது ஐயா. எல்லாம் சிலர் கள்ள மார்க்கெட்டில் விற்றுவிடுவதால் எங்களுக்கு தேவையான மண்ணெண்ணையும் கிடைக்கவில்லை என்று உணர்ந்தேன். ஓரளவு சம்பாதிக்கும் எங்கள் ஆண்கள் கூட சிலிண்டர் விலை பொன்னின் நகையின் விலையை விட அதிகமாக நாளுக்கு நாள் உயர்ந்து போய் கொண்டிருப்பதால் வாங்க முடியாமலும் அவர்கள் தவிப்பதால் அப்பாவி இந்த பகுதி பெண் மக்களும் அவர்களை வருத்தப்பட செய்யாமல் எப்படியோ சமாளித்து அவர்கள் வயிற்றை கழுவிக்கொள்கின்றார்கள் என்றும் உணர்ந்தேன். தங்களின் அன்றாட மதிய உணவுக்காக வெறும் கீரை பொரியல்தான், கீரைத்தண்டு சாம்பார்தான் நித்தமும் எங்களுக்கு என்று அவர்கள் கூறினார்கள். அதையும் செய்து கொண்டிருப்பதையும் கண்டேன். வெங்காய சாம்பார் வைக்கலாம் என்றால் அதுவும் விலை ஏறிக்கொண்டே போகிறது, பட்டம் பறப்பது போல உயரே. தக்காளியின் விலை சொல்லவே வேண்டாம், அந்த பட்டத்தையும் தாண்டி பறக்கிறது. நாங்கள் வாங்குவதற்கு படாத பாடு படுகின்றோம் என்று சொல்லிக்கொண்டே அங்குள்ள பப்பாளி காய்களையும் முருங்கை கீரைகளையும் மரத்தின் வெளியே பறித்து கொண்டே அவர்கள் சிக்கனமாய் சமையலுக்கு அதை எடுத்து சென்று பயன்படுத்துவதையும் ஊன்றி கவனித்தேன். சிக்கன வாழ்க்கை சீரான வாழ்க்கை என்றும் உணர்ந்தேன். கெட்டும் பட்டணம் சேர்ந்திடு என்பார்கள். அப்படி இப்பெண்கள் யாவரும் கிராமத்திலிருந்து வந்த ஆண்களும் பெண்களுமே இப்பகுதியில் வாழ்கின்றனர் என்பதையும் அறிந்து கொண்டேன். ஆனால் இந்த பட்டினத்து தினக்கூலியோ மூக்குப்பொடிக்கே போதாது என்றுதான் சொல்ல வேண்டும். இவர்களின் நிலையை பார்க்கும்போது எனக்கு தோன்றிற்று சில எண்ணங்கள். மேலும் சில பெண்கள் அடுத்தவர் வீட்டு பகுதிகளுக்கு வேலைக்கு செல்வதையும் கண்டேன். இங்கு பட்டது போதாது என்று எங்கே செல்கிறார்கள் என்றும் நான் எண்ணிய போது சிலர் சொன்னார், பக்கத்து வீட்டு கைவேலைகளுக்கு செல்கிறார்கள், கணவன்மார்களுக்கு தெரியாமல் என்றார் சிலர்.
இங்கு உழைப்பது பத்தாது என்று வெயிலில் போய் இந்த பெண்கள் உழைக்கின்றார்களே என்றும் வியந்த என்னை பருந்து கொண்ட அங்குள்ள பெண்மணி ஒருவர், ஐயா, வசதி படைத்த வீட்டு பிள்ளைகள் போல எங்கள் பிள்ளைகளும் படிப்பில் உயர வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது. அதற்காக கணவருக்கு கூட தெரியாமல் சற்று கூடுதலாக உழைத்து அவர் சுமையையும் குறைக்கின்றோம் என்றனர். ஆண்களாட்டம் எங்களுக்கும் அதிகப்படி கூலி கிடைக்கும் என்றனர். அதுவும் வீட்டு ஆம்பளைகளும் பிள்ளைக்குட்டிகளும் வெளியில் போய் வருவதற்குள் நாங்கள் வேலை முடித்து திரும்பி வந்துவிட வேண்டும் என்றும் கூறினார்கள். சில வேளை அரசாங்கம் இவர்களுக்கு உதவினாலும் அந்த நேரத்தில் அது அன்று கிடைத்த அடுத்தவர் வீட்டு விருந்து சாப்பாடு போலதான் என்பதையும் உணர்ந்து கொண்டேன். இவர்களது விடாமுயற்சியையும் உழைப்பையும் கண்டு வியந்தேன். இப்படிப்பட்ட உடல் உழைப்பால் முன்னேறக்கூடிய பெண்களையும் நேரில் காணும்போது, என்னதான் சூரியன் உதித்தாலும் நாம் விழித்தால், விழிப்பு உணர்வு கொண்டால் மட்டும்தான் நாம் இக்கலியுகத்தில் முன்னேற முடியும் என்பதையும் உணர்ந்து கொண்டேன். மேலும் அன்று நான் இருப்பிடம் என் குடியிருப்புக்கு திரும்பிய போது, வெளியே வேலைக்கு போய் வந்த பெண்கள் வந்தவுடன் ஓய்வு இல்லாமல் மறுநாள் விரத நாள் என்பதால் வீட்டை கழுவி சுத்தம் செய்ய முயல்வதையும் கண்டேன். வறுமையில் மகிழ்ச்சி ஏற்படுத்திய விளைவால் அப்படிப்பட்டவர்களுக்கு அதிக பெண் குழந்தைகள் ஆண்டு தவறாமல் பிறந்ததையும் பிறப்பதையும் பிறர் வழி அறிந்தும் சிரிக்கவும் முடியாமல் அழவும் முடியாமல் வெளியேறினேன். இக்காட்சிகளின் வழியே என் மனதில் தோன்றியது, அவர்களது சிக்கன வாழ்வுக்கு விழிப்பு உணர்வுகள் தேவை என்பதையும், வீணே பலர் உழைப்பவர்கள் சீரழிக்கும் பணத்தினை குடும்ப நலனுக்காக செலவு செய்யலாமே என்றும், எது வீட்டிற்கு முக்கிய பொருளோ மின்விசிறி போன்றனவற்றை வாங்கலாமே என்றும் உணர்ந்தேன். கஷ்டப்படும் வீட்டு பெண்களுக்கு கணவன்மார்கள் சிலர் குடித்து கும்மாளம் இடுவதையும், வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுக்கும் விழாக்கள் என்ற பெயரில் அதிகம் கடன் வாங்கி செலவு செய்ததையும் கேட்ட நான் மனம் வருந்தினேன். அவ்வாறு செலவு செய்யாமல் நேர்மையாய் உழைக்கும் பணத்தை மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் போன்ற வீட்டிற்கு வேண்டிய உபயோகமான பொருட்களை சிறுக சிறுக வாங்கிட இவர்களெல்லாம் செலவு செய்தால் என்ன என்றும் என் மனம் ஏங்கியது. வீட்டிற்கு என்றே உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்திடும் அப்பாவி பெண்களின் கடின உழைப்பினை ஆண்களும் மற்றவர்களும் மதித்திட வேண்டாமா என்றும் என் மனம் போராடியது. அப்படிப்பட்ட ஏழை பெண்கள் ஒன்றும் பேச முடியாமல் வாயடைத்து போய் தங்கள் உடல் உழைப்பை மட்டும் கொடுத்து படும்பாட்டை என்னவென்று சொல்வது? அவர்கள் படுகின்ற கடினமான அந்த வேலை பளுவை குறைக்கலாமே என்றும் எனக்கு தோன்றியது. எனவே இக்கதை நிகழ்வு வழி எவரும் உணர வேண்டியது, நவீன காலத்தில் குடும்ப வேலைகளுக்கு இயந்திர மின்சாதன கருவிகள் துணையானால் குடும்ப பெண்கள் நாளும் இயந்திரமாய் பாடுபட வேண்டாமே. உலகின் மிக மகிழ்ச்சியான விஷயம் ஒருவரின் சிரிப்பே ஆகும். குடும்பத்தின் மகிழ்ச்சியை கண்டிட அவர்களின் சிரிப்பிற்கும் நிம்மதிக்கும் நாம் காரணமாக அமையலாமே. எல்லா சுமைகளையும் ஒருவரையே சுமக்கச் செய்வது எவ்வகையில் நியாயம்? யோசியுங்கள் தோழர்களே. நாம் உலகத்தை பார்ப்பதே சுமைதாங்கிகளாம் இப்படிப்பட்ட பெண்களின் கண்களின் வழியேதான் என்பதையும் மறவாது உணர்ந்து, அவர்கள் கண்களிலிருந்தும் உடலிலிருந்தும் வேர்வை துளிகள் வீணே நிலத்தில் வீழ்ந்து அவர்கள் கஷ்டப்படுவதை பூமாதேவி கூட உணர்ந்திடாமல் இருக்க நம்மை போன்றவர்கள் உதவி கரங்கள் நீட்டலாம். அல்லது அவர்களுக்கு துணையானவர்கள் தகாத செலவுகளை குறைத்து கொண்டு மாதம் சிறுக சிறுக பணம் கட்டியாவது அவர்களுக்கு தேவையானதை வாங்கித் தரலாமே என்றும் என் எண்ணம் தோன்றியது. என் சிந்தனைப்படி அனைவரும் எண்ணி ஆவன செய்வோம். படும் பாட்டை குறைப்போம். பெண்கள் நாட்டின் கண்கள். நன்றி.